ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்மார் சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் சப்ஜி தான் செய்ய போகிறோம், பொரியல் தான் செய்ய போகிறோம். இது வந்து 3 காய் மிக்ஸ் பண்ணி ட்ரை ஃப்ரை நல்லாயிருக்கும். இது தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் ஆகட்டும், சாம்பார் சாதம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட தொட்டுன்னு சாப்பிடுவோம், ரொம்ப அருமையாக இருக்கும் இது. அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன், எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இந்த எண்ணெயிலே வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். நான் வந்து பாதியாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு டீப் ஃப்ரை தான் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இது பண்ணலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும் ப்ரௌன் கலரில். இது பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பீன்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நான் பீன்ஸை சேர்த்துறேன். பீன்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். இங்கே பாருங்கள், பீன்ஸ் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ பீன்ஸ் எடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், பீன்ஸும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேரட்டை வறுத்துக்கலாம். கேரட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், கேரட்டை வதங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், கேரட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து கடுகு ஜீரகமும் சேர்த்துடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் வந்து மசாலா சேர்க்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். தனி வீட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட். சால்ட்டு காரம் வந்து உங்களுக்கு தேவையான போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக விடணும்.